ஊடகங்கள்லாம் 4 முனை போட்டிங்கிறாங்க. அதுவே தப்பு. 2 முனை தான், 2 அணி தான். திமுக தலைமையில் ஒரு அணி, அதிமுக அணியில் தலைமையில் ஒரு அணி. மற்ற 2 பேரும் தனியா நிற்கிறாங்க, தனியா ஆவர்த்தனம் செய்யறாங்க. ஒருத்தர் விசில் அடிக்கிறாரு, இன்னொருத்தர் தனி ஆவர்த்தனம் செய்யறாரு. நண்பர் தான். அவங்க போட்டியிலே இல்லை, களத்துல போட்டியிலே கிடையாது. இந்த மீடியா ஹைப். விஜய் போனார்னா லட்சக்கணக்கில் மக்கள் திரளுகிறார்கள். அவர் தான் அடுத்த முதலமைச்சர். இது மீடியா ஹைப். ஊடகங்கள் திட்டமிட்டு ஊதி பெருக்குகிற வேலையை செய்கின்றன. திமுக மீது வெறுப்புள்ளவர்கள் திட்டமிட்டு பரப்புகிறார்கள். பாஜகவின் பிடிக்குள்ளே போய்விட்ட யூடியூப் சேனல்ஸ், பாஜகவால் விலைக்கு வாங்கப்பட்ட யூடியூபர்ஸ், பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள் முடங்கி கிடக்கிற சேட்டலைட் சேனல்ஸ், இவங்க எல்லாம் சர்வே எடுக்கிறங்கிற பேர்ல விஜய்க்கு பயங்கரமா முக்கியத்துவம் தருகிறார்கள், ஊதி பெருக்குகிறார்கள். ஆனா வருது கூட்டம். அதனால் அவர் அடுத்த முதலமைச்சர். ஓடி ஆடி உழைக்க தேவையில்லை, மக்களுக்கு தொண்டு செய்ய தேவையில்லை, சினிமாவில் ஆட்டம் போட்டால் போதும், அடுத்த முதலமைச்சராகிவிட முடியும். இப்படி ஒரு கனவு தமிழ்நாட்டில் இருக்கிற ஹீரோ, டைரக்டர் எல்லாருக்கும், சினிமாவில் இருந்து வர்றவங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு ஆசை. 35 வருஷமா தேர்தல் இந்த மக்கள் களத்தில் இருக்கிற நாம் கூட இதுவரையில் நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று சொன்னதில்லை. நமக்கு பிராக்டிக்கல் என்னன்னு தெரியும், கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு தெரியும். மக்களா பார்த்து ஏன் திருமாவளவன் இந்த நாட்டின் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்று சொல்லுகிற காலம் வர வேண்டும். அப்படி வரும், வர வேண்டும். ஆனா பல பேர் கட்சியை ஆரம்பிச்ச உடனே நான் தான் முதலமைச்சர். இங்க 2 பேருக்கு தான் போட்டி. அவரா சொல்லிக்கிறார், ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே. ஆனா 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு அதிமுக அணி, இன்னொன்னு திமுக அணி. திமுக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி, கொள்கை சார்ந்த கூட்டணி, பொறுப்புணர்வு உள்ள தலைவர்களை கொண்ட கூட்டணி, தொலைநோக்கு பார்வையுள்ளவர்கள் கொண்ட கூட்டணி, அறிவியல் அணுகுமுறை உள்ளவர்கள் கொண்ட கூட்டணி, முற்போக்கு எண்ணம் கொண்டவர்கள் கொண்ட கூட்டணி. அதிமுக கூட்டணி முற்போக்கு எண்ணங்களை கொண்ட கூட்டணியா? கருத்தியல் சார்ந்த கூட்டணியா? சமூக நீதியை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா? இஸ்லாமியர்களை வெறுக்கிற வெறுப்பு அரசியலை பேசுகிற கூட்டணி, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பரப்புகிற கூட்டணி, சமத்துவத்தை பேசாத கூட்டணி, சகோதரத்துவத்தை விரும்பாத கூட்டணி. பிஜேபி, ஆர்எஸ்எஸ், ஏடிஎம்கே, இவர்களுக்கு என்ன முற்போக்கு சிந்தனை இருக்கிறது? இவர்கள் எந்த இடத்திலே சமூக நீதிக்காக போராடி இருக்கிறார்கள், சகோதரத்துவத்திற்காக போராடி இருக்கிறார்கள், சமத்துவத்திற்காக போராடி இருக்கிறார்கள். மிகவும் பிற்போக்குத்தனமான வலதுசாரி கும்பல் இந்த மண்ணில் வலிமை பெற்றுவிடக் கூடாது. அதனால் திமுக கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும், அவர்களை வீழ்த்தியாக வேண்டும். அதனால் திமுக கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும். 1, திராவிட முன்னேற்ற கழக அரசின் சாதனைகள் தொடர வேண்டும். 2, வலதுசாரி பிற்போக்கு சக்திகளை வீழ்த்த மீண்டும் திமுக தலைமையிலான அரசு இங்கே அமைய வேண்டும். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advt@dttv.in.